ஒரு ரியல் லைஃப் ஈவெண்ட் அண்ட் இன்சிடென்ட்டை அடிப்படையாக வச்சு ஃபிக்ஷனலாக கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த சீரிஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா 4 சீசன்ஸ் 34 எபிசோட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த சீசனோட ஸ்டோரியை தான் இப்போ பார்க்க போகிறது. 1945 உலகப்போர் முடிவுக்கு பின்னாடி ரஷ்யா, பிரிட்டன் மாதிரியான நாடுகள் தான் தான் பவர்ஃபுல் கண்ட்ரி நிரூபிக்கிறதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ யூஎஸ் இருந்துட்டு எம்ஜி அல்ட்ரான்ற ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்டை ஒரு தனி தீவில் அது ஒரு மிலிட்ரி பேஸில் பண்ண தொடங்கினாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோலிங், மைண்ட் ரீடிங், டெலிபோர்டேஷன், அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது, அண்ட் சூப்பர் நேச்சுரல் பவர், இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் மாதிரியான பவர், அண்ட் மியூட்டன்ஸ், இந்த எக்ஸ்பேண்ட் படத்தெல்லாம் பார்த்துருமே அந்த மாதிரியான பவர்ஸ், இந்த மாதிரியான ப்ராஜெக்டை பற்றின ஆராய்ச்சிகள் அதில் போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்டை மக்கள் மேலேயே பண்ணுறதுக்கான பெர்மிஷனும் அந்த நாட்டோட கவர்மெண்ட் கொடுத்தது. இப்படி பண்ணும்போது நிறைய பேர் காணாமல் போனதாகவும் 1000க்கு மேற்பட்டவங்க வந்து கொடூரமான முறையில் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் மூலியமா மைண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் டெலிபோர்டேஷன் மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏலியன் மாதிரியான சில விஷயங்களை அந்த ஐலாண்டில் நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி பல அமானுஷங்கள் அண்ட் பல பேர் உயிரிழந்ததால் இந்த ப்ராஜெக்ட்டை 1973 மொத்தமாக ஷட் டவுன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை அடிப்படையாக வச்சு ஃபிக்ஷனாக கிரியேட் பண்ண இந்த சீரிஸோட பேர் ஸ்ட்ரேஞ்சர் திங். அண்ட் 2016 நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா ஆன இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வெப் சீரிஸ் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டில் தென், பை.